ஐயா நமசிவாயம் ஐயா. நமச்சிவாயம். ஐயா, இந்த மனிதனோட பிறப்பு இருக்குல்ல, ஆமா ஐயா. அது எதற்கு ஐயா? ஐயா, மனிதனோட பிறப்பு அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்மளை புரிஞ்சுக்கணும். நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்மளால முடிஞ்ச நல்ல விஷயங்களை நம்ம செய்யக்கூடியதான் இந்த பிறப்போட மிக முக்கியமான ஒரு கடமை, பொறுப்பு. அதாவது நிறைய பேர் கர்மா அப்படின்லாம் பேசுவாங்க. பூர்வ ஜென்மத்துல நீ செஞ்ச பாவ புண்ணியங்களுக்காக தான் இந்த பிறப்பு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையா இருக்கலாம், யதார்த்தமா இருக்கலாம். ஆனால் அந்த கர்மா அப்படின்றத தொலைக்கணும் அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எதுவும் தீங்கு செய்யாமல் நம்மளால முடிஞ்ச ஒரு நல்ல விஷயத்த செய்வோம். அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி நம்ம சந்தோஷப்படக்கூடாது. அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி நம்ம சந்தோஷப்படுறது தான் இந்த வாழ்க்கையோட முக்கியமான ஒரு தத்துவம். இன்னொன்று, அன்னை தெரசா அவங்க அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறைன்னு சொல்லுவாங்க. நமக்கு அப்புறம் நம்மளை பற்றி நல்ல விஷயங்கள் பேசணுமே ஒழிஞ்சு அவர் இப்படி இருந்தாரு, அப்படி இருந்தாரு, இதை பண்ணாருன்னு அடுத்தவங்க நம்மளை குறை சொல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கையோட முக்கியமான ஒரு தத்துவமா இருக்கணும், ஒரு உடன்பாடா இருக்கணும். முடிந்த வரைக்கும் அனைவருக்கும் நல்லதை செய்வோம். அடுத்தவர் மனதை புண்படுத்த வேண்டாம். நம்மளோட சந்தோஷத்துக்காக அடுத்தவங்களை கஷ்டப்படுத்த வேணாம். நம்மளால முடிஞ்சா நல்லது பண்ணி கொடுப்போம். இல்லையா அமைதியான ஒரு புன்னகை செய்வோம். அந்த புன்னகைக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. அந்த புன்னகை நிறைய பேரோட மன வலியை போக்கும். ஏன்னா இன்னைக்கு மனுஷங்களை பார்த்தீங்கன்னா அவங்க ஓடுறதே அடுத்தது எனக்கு என்ன அது தேவை, அடுத்தது என்ன தேவை அப்படின்னு ஓட 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 தேடுதல் வெளியே தான் இருக்கு ஒழிஞ்சு உள்ள இல்லை. வெளியே தேடி போக போக அது கிடைக்கும் போது சந்தோஷப்படுறாங்க. கிடைக்கல அப்படின்னா அது கோபமாக மாறுது, வெறுப்பாக மாறுது, பகையாக மாறுது, தீய சொற்கள் வெளியே வருது. அது ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்காது. இதே அந்த தேடலை குறைச்சிட்டு எனக்கு என்ன வேணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த தேவைக்கு நான் ஓட ஆரம்பிக்கும் போது மனசு சாந்தமா இருக்கும். அந்த கோபம், வெறுப்பு, சண்டை, சச்சரவு, பகைமை இது எல்லாத்தையும் இது பண்ணிட்டு ஒரு சின்ன புன்னகை இருந்தாலே நமக்கு வேணுங்கிறது எல்லாமே கிடைக்கும். அதுவே நம்ம வாழ்க்கையோட அர்த்தத்தை புரிய வச்சிடும். இதுதான் வாழ்க்கையோட இந்த பிறப்போட தத்துவமா நான் நினைக்கிறேன். ஓகே, நமசிவாய. நமசிவாய. ஹரி ஓம் நமசிவாய. அண்ணா.